இந்த நாளிலும் நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதன் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் போகிற வழியில் குறிப்பாக அந்த எரிகோ கோட்டை, எரிகோ அலங்கம் தடையாக இருக்கிறது. அது முழுவதுமாய் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலைக்குள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சில வேளையில் உங்கள் வாழ்க்கை கூட இன்றைக்கு அப்படி இருந்து கொண்டிருக்கலாம். அந்த எரிகோ அலங்கம் அடைக்கப்பட்டிருந்ததை போல நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நீங்கள் போகிற பாதை முழுவதும் அப்படி தடையாக இருப்பதை போல, ஒரு முன்னேறி செல்ல முடியாமல் தடையாக இருப்பதை போல நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். சில வேளையில் உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு அப்படி எரிகோ அலங்கத்தை போல திருமணம் நடத்தக்கூடாதபடி தடை இருக்கலாம், வீடு கட்ட முடியாதபடி தடை இருக்கலாம், வேலை கிடைக்காமல் தடை இருக்கலாம், இன்னும் குறிப்பாய் தொழில் வியாபாரம் இப்படிப்பட்ட பல காரியங்களில் நீங்கள் தடையோடு கூட நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்ததை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடிந்து விழ செய்ய போகிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. தடை மாறப்போகிறது. நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடையை இடிந்து விழ செய்வதற்கு நம்முடைய ஆண்டவரால் முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தடையோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில தடைகள் இடிந்து விழுந்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறி செல்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த எரிகோவை ஆண்டவர் இடித்து தள்ளுவதற்கு சில காரியங்கள் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எரிகோவை போல அடைக்கப்பட்டிருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் இடித்து தள்ளுவதற்கு சில ஆலோசனைகள் வேதத்தில் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். முதலாவது பாருங்க, அந்த யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். நல்ல போதும். பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எரிகோ கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னேறி போக முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோசுவா அங்கே ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த எரிகோ இடிந்து விழ வேண்டும் என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போக வேண்டும். அது யார் சுமந்து போக வேண்டும்? ஆசாரியர்கள் சுமந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே ஆசாரியர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 6:12 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். லேவியராகமம் 16வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 16:32 சொல்லுகிறது, அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்படி என்றால் அபிஷேகம் பெற்றவன் தான், அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தான் ஆசாரியன். கைகளை தட்டி அலையிலே சொல்லலோயா. அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அவன் தான் பாவ நிவர்த்தி செய்யணும். அபிஷேகம் இல்லாதவன் பாவ நிவர்த்தி செய்யக்கூடாது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எரிகோவை போன்ற தடை உடையணும்னா ஆசாரியர்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் வேண்டும். ஆசாரியர்களோடு ஒரு ஐக்கியம் வேண்டும். அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்களோடு, தேவ மனுஷிகளோடு நமக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் யாரோட ஐக்கியம் வச்சிருக்காங்க? நிறைய பேர்
யாரோட? மாமிசத்தின் மக்களோடு தான் அதிகமான ஐக்கியம். அபிஷேகம் பெற்ற மக்களோடு அன்னைக்கு அநேகருக்கு ஐக்கியத்தை பார்க்க முடிவதில்லை. ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் அபிஷேகம் பெற்று வாழுகிற பரிசுத்தவான்களோடு, நீதிமான்களோடு, தீர்க்கதரிசிகளோடு, ஆண்டவருக்கு என்று ஊழிய செய்கிற மக்களோடு இன்றைக்கு ஜனங்கள் ஐக்கியம் வைத்திருப்பது குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிற ஆசாரியர்கள் ஒன்றாக போனால்தான், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்தால்தான் எரிகோ இடிந்து விழும் என்று ஆண்டவர் யோசுவாவை கொண்டு பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எரிகோ இடிந்து விழுவதற்கு ஆசாரியர்களும் அவசியம். கைகளை தட்டி அலையிலே சொல்லலாம். தேவ பிள்ளைகள் அவசியம். தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் அவசியம். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் நமக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இங்கு பைபிள் சொல்லுகிறது ஆசாரியர்கள் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் தான் ஆசாரியர்கள். பாருங்க, இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அதே யோசுவா 6வது அதிகாரத்திலே அந்த 6வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, அந்தபடியே நூன் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். எரிகோ இடிந்து கீழே விழ வேண்டும் என்றால் நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போன. உடன்படிக்கை பெட்டி என்னது? இதுதான், வேதம் தான் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை வைத்திருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருந்தார்கள், கர்த்தருடைய கட்டளைகள் தேவன் மோசேயிடத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருந்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உள்ளே வைத்தது. அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அப்ப எரிகோ இடிந்து விழணும்னா வேத வசனம், வேத சத்தியம் நமக்கு வேண்டும். வேத சத்தியத்தை நாம் சுமக்காத வரையிலும், வேதத்தை கேட்காத வரையிலும், உபதேசத்தை கேட்காத வரையிலும் எரிகோவை போன்ற தடைகள் இடிந்து கீழே விழுவதில்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தடையெல்லாம் மாறணும். கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், பிசினஸ் எல்லாம் மேலே பண்ணணும், வசனம் கேட்கறது கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை என்றால் அது மருந்து குடிக்கிறது போல, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, அற்புதம் நடக்குமா? அப்புறமா நாம பார்த்து கொள்ளலாம். ஆனா ஒன்று நீங்கள் புரிந்து கொண்டு, உடன்படிக்கை பெட்டி நமக்கு அவசியம். பாருங்க, நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய வேத வசனத்தை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது, பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு இயேசுவிடத்தில் நெருங்கினார்கள். உடன்படிக்கை பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த அந்த வசனத்தை கேட்பதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரளான மக்கள் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அது சீமோன் பேதுருடைய படகாக இருந்தது. அதை கரையில் சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். எதை வைத்து போதகம் பண்ணார்? உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த பெட்டிக்குள் இருந்த வசனத்தை வைத்து போதகம் பண்ணுகிறார் இயேசு. இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின் சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கைகளை தட்டி அலையில சொல்லுயா. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வசனத்தை கேட்ட பிறகுதான் படகை கொண்டு போய் மீன்பிடின்னு சொல்றார். அதுவரையில் அவனுக்கு ஒண்ணு இல்லாம நிற்கிறான். அப்ப வசனம் அவ்வளவு முக்கியமானது ஒன்று என்பதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தேவன் தடைகளை மாற்றி அடுத்த கட்டத்திலே கொண்டு போவார். பாருங்கள், பேதுரு ஒன்றில்லாமல் நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய படகை வாங்கி அங்கே வந்த மக்களுக்கு படகில் நின்று அவருடைய வசனத்தை வைத்து அவர் போதகம் பண்ணார். போதகத்தை பேதுருவும் கேட்டிருப்பான், கேட்காம கிடையாது, அங்கதானே நிற்கிறான். போதகம் கேட்ட பிறகுதான். அதனாலதான் பாருங்க, இயேசுவை அவன் சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிற, நான் பாவியான மனுஷன். அந்த அதிகாரத்தை இங்க வாசித்து பார்த்தாரு. பாவியான மனுஷன், அவனுக்கு பாவம் என்னன்னு தெரியும்?
மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு பாவத்தை குறித்து எப்படி தெரியும்? இயேசுடைய உபதேசத்துல பாவத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி இருப்பார். அதனால தான் பாவியான மனுஷன் நீ என்னை விட்டு போகும் என்று சொல்லி இயேசு பார்த்து சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், நீ இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை வசனம் தடையுமாற்ற உங்கள் குடும்பத்திலே இன்னும் தடைகள் மாறாமல் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் தெளிவாய் கேட்டு எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தடைகளை உடைத்தறிந்து உங்களை முன்னேற்றத்தின் பாதையில் நிச்சயமாக கொண்டு செல்வார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்டு, அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு போக கடவர்கள் என்றார். 7 எக்காலங்களை கொண்டு போக சொல்லுகிறார் ஆண்டவர் யோசுவா மூலம். 7 எக்காலங்களை முதலாவது உங்களுக்கு சொன்னேன். அதாவது அவர் ஆசாரியர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போனார்கள். மூன்றாவதாக எக்காலங்களை கொண்டு போகிறார்கள். எக்காலம் எதற்கு? யுத்தம் நடக்கும் பொழுது எக்காலங்களை ஊதும் பொழுதுதான் ஜனங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த எக்காலத்தை குறித்து நீங்கள் தியானித்தால், எக்காலம் என்பது அங்கே நிற்க, அதாவது மனிதர்களை ஆயத்தம் செய்கிறது. ஆயத்தம். எக்காலம் என்பது இதோ யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது, நாம் எல்லாரும் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள், ஒரு எண்ணத்துக்குள், ஒரு திட்டத்துக்குள் எக்காலம் கொண்டு வருகிறது. அப்ப எக்காலம் என்பது நம் ஆயத்தப்படுகிறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் அந்த எக்காலம் என்பது ஒரு மனதை உண்டாக்குறதா இருக்கிறது. யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு மனமா போய் யுத்தம் பண்ணுவாங்க. நீங்கள் ராணுவ யுத்தம் செய்யும் போது அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு ஆள் போய் யுத்தம் பண்ணிட்டு ஒரு ஆள் பின்னால போக மாட்டாங்க, முன்னேறி போயிட்டே இருப்பாங்க, ஒரு மனமா போவாங்க. இந்த எக்காலம் ஊதினோடனே எல்லாரும் இணைந்து நின்று யுத்தம் செய்வார்கள். அப்ப எக்காலம் என்பது அதாவது ஆயத்தத்தை குறிக்கிறது, ஒரு மனதை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எரிகோவை போன்ற தடைகள் இடிந்து விழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தப்பட்டு ஒரு மனமாய் நம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கும் பொழுதுதான் எரிகோ கோட்டைகள் இடிந்து கீழே விழும். கைகளை தட்டி அலையில சொல்லுயா. நீங்க நிறைய குடும்பத்தில் ஆயத்தமும் கிடையாது, ஒரு மனமே கிடையாது. முதல்ல நிறைய வீடுகளில் ஒரு மனம் இருக்குதா? ஆனால் கட்டு உடையணும் ஜெபம் மாட்டோம். கட்டு எண்ணெய் உடைய இவங்க செத்தாலும் கட்டு உடையாது, இல்லையா? கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அன்பு உண்டாகி, ஐக்கியம் உண்டாகி, ஒரு மனம் உண்டாகி, குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் விளைவுகள், பில்லி சூனியத்தின் விளைவுகள், மந்திரத்திற்கு அழியணும்னா அவங்க வேற ஊழியக்காரலை பார்க்க வேண்டாம். 4 இணைந்து ஒரு மனப்பட்டு ஜெபித்தாலே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாதான் கட்டா மாறி இருக்கு. பிசாசு வருகிற கேட்டு அதுதான். மாறி மாறி விட்டு கொடுத்து அன்பா ஒரு வீட்டில் ஒழுங்கா முதல்ல ஒரு குடும்ப ஜெபம் கிடையாது. கணவன் மனைவி பிள்ளைகளாய் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேரமா அந்த ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் வசனத்தை வாசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, நம்ம ஆராதிக்க போற சபைக்காக, அந்த போதகருக்காக நம்ம ஜெபம். அங்கேயே அப்போ ஒரு மனம் வந்தாதான் அந்த வீட்டுக்கு அதிலே தெரியும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனம் குடும்ப ஜெபத்திலே தெரிந்துவிடும். இன்னும் பாருங்கள், நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஒரு குடும்பத்திலே இன்னும் ஒரு கணவன் மனைவி என்றால் 2 பேரும் இணைந்து ஜெபிக்கிற அனுபவம். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட தனியா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டா புருஷன் ரட்சிக்கப்படாது இருப்பார், அவர் ஜெபிக்க விட மாட்டார், வேதம் வாசிக்க விட மாட்டார். இவங்க தனியா போய் நிறைய நேரம் ஜெபிப்பாங்க. சில வீடுகளில் குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்ப மனைவிமார்கள் ஒத்து போக மாட்டாங்க, தனியா போய் காட்டிலேயோ ரோட்டிலேயோ வீட்டிலேயோ எங்கேயாவது போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம், அது தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக ஜெபிக்கிறார். ஆனால் ஒரு மனை இருந்தால் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜெபிக்க முடியும். அந்த கணவன் மனைவிக்குள்ளே அன்பும் ஒற்றுமை இணைந்து ஜெபிப்பாங்க. இந்த ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். அதனால திருமணமானவர்கள் காலை மாலை ஒரு 10 அல்லது 20 அல்லது அரை மணி நேரம் குறிப்பிட்ட ஜெப குறிப்புகளை நீங்கள் வைத்து இணைந்து 2 பேரும் ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் முடித்து கொண்டு இருவனை இணைந்து எங்க வீட்டின் தேவைகளை சந்தியும், சமாதானத்தை தாரும் என்று சொல்லி சில ஜெப குறிப்புகளை ஜெபிக்கும். அந்த வீட்டுக்குள்ள இன்னும் அற்புதங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கைகளை தட்டி அலையில சொல்லுயா, அதை நீங்க ஆரம்பத்திலே உருவாக்கி கொள்ளணும். காலையிலும் சாயங்காலமும் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து தன்னுடைய காரியத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம். இந்த ஒரு மனம் பாருங்க, 120 பேர் ஒரு மனமாய் கூடி இந்த இடத்துல தான்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எந்த வீட்டுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மனை இருந்த பிசாசு வர முடியாது, வேற ஒருத்தனும் வரமாட்டான். ஒரு மனை இங்க பாருங்க, ஒரு 5-6 அண்ணன் தம்பிகளும் இருக்க வீடுகளை பாருங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கன்னா ஒருத்தனும் வரமாட்டான். டே அங்க 4 பேர் 5 பேர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து இருக்காங்க, குறிப்பாக எல்லாரும் ஒற்றுமை இருக்கு, போனா விடமாட்டேன்னு ஒருத்தனும் வரமாட்டான். அதே போலதான் சாத்தானுடைய ஆவிகளும் இந்த பிசாசுடைய ஆவிகளும் ஒரு மன இருக்கிற இடத்துல உள்ள என்றாக உள்ள வரவே முடியாது. கைகளை தட்டியாலே சொல்லுயா. அப்ப எப்போதுமே உங்கள் வீட்டுல ஆயத்தப்படணும். ஒரு மனத்திற்காக நீங்கள் அடிக்கடி அதை செக் பண்ணி கிளியர் பண்ணணும். எந்த இடம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய் உண்டாகும் அதை கிளியர் பண்ணணும். ஏன் பிரிவினை வருது? சில வீட்டில் சின்ன பிரச்சனைக்கும் பேசாம ஒரு வாரம் இருக்கிறது சாப்பிடாம. அப்படியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சின்ன காரியம் அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்படியெல்லாம் பெரிதாக கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. 24 மணி நேரம் கூட ஆண்டவர் கொடுக்கல. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை 24 மணி நேரத்தை தாண்டக்கூடாது நான் சொல்லி இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் அவ்வளவு ஒரு ஐக்கியத்தை அன்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் முடித்த பிறகு கூட பரிசுத்தம் என்ற பேரில் பிரிந்து வாழுகிறார்கள். அப்படின்னா திருமணமே பண்ணாம இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் குடும்ப வாழ்வை கொடுத்திருந்தால் குடும்பத்திற்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குடும்பத்தை நன்றாக நேசித்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அப்பதான் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். இதனாலேயே விரக்தி அடைந்து கணவனை மனைவி நேசிக்காமல், மனைவியை கணவன் நேசிக்காமல், வீட்டுக்குள்ளே ஒரே குழப்பம், வீட்டுக்குள்ளே ஒரு மனங்கிறது. ஆலயத்துக்கு போனாலும் ஆலயத்துக்கு போற நேரத்தோட சரி, கேட்டா சொல்லுவாங்க கோயில போனா மட்டும்தான் எனக்கு சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. காரணம் என்ன? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவன் செய்யவில்லை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்யவில்லை. வீடு ஒரு நரகத்தை போல் இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் வெற்றி, நான் அடிக்கடி சொல்வேன், திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திற்கு வெற்றி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஐக்கியம் தான். கைகளை தட்டியால் அதுதான் வெற்றி. அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது, அந்த குடும்பத்தை பிசாசு தொட முடியாது. ஆகிய தேவ பிள்ளைகளே, எக்காலம் என்கிற அந்த ஆயத்தமாக்கிற ஒருமனப்படுத்தப்படுகிற அந்த காரியத்துக்குள்ளே நாம் வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதை உண்டாக்கி கொள்ளுவோம். சில வீடுகளில் பிரச்சனை என்னன்னா, ஒன்னால தான் நான் கெட்டு போனேன். என்னால சில ஆட்கள், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அந்த வீட்டில் தகப்பனா நல்ல தண்ணி அடிப்பார். ஆனா கேட்ட என்ன சொல்லுவார்னா, பிள்ளைங்களால தான் தண்ணி அடிக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை மனைவியை குற்றப்படுத்துவார், பிள்ளைகளை குற்றப்படுத்துவார். இவர் எல்லா தீமையும் செய்து கொண்டு இவர் செய்கிற தப்ப அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சில எல்லாம் அப்படிதான், ஒன்னால தான் கெட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணி நான் கெட்டுவிட்டேன், உன்னை கட்டி நான் கெட்டு போயிட்டேன், உங்க கூட சேர்ந்து நான் கெட்டு போயிட்டேன். அப்படி யாரும் சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட அடுத்தவங்க நம்ம எப்படி கெட முடியும்? நமக்குன்னு ஒரு அறிவு இல்லையா? நமக்குன்னு ஒரு ஞானம் இல்லையா? நமக்கு ஆண்டவர் புத்தியை கொடுக்கவில்லையா? யார் இந்த உலகத்தில் எல்லாம் பாவத்தில் இருக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. உடனே அவங்க புகழ பொண்ணு அப்படி பாவத்தை சம்பாதிக்க முடியுமா? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஜாதி அந்த இடத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். குடிகாரம் கூட போனாலும் குடிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அந்த இடத்தை விட்டு பருவுக்கு நமக்கு ஞானம் இருக்கு. மது குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறார். சரீரத்துக்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாது நான் சொல்லி இருக்கிறார். நம்ம சரீரம் ஆளு அதை புரிந்து கூட வெளியே வர வேண்டியதான். அவன் என்ன கெடுத்துட்டான், அவன் என்ன கம்பல் பண்ணிட்டான், அவன் தான் கெடுத்துட்டான். சில பெற்றோர்கள் இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை அவங்க தான் கெடுத்து. எப்படி கெடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நம்ம வளர்த்திருக்கலாமே, நம்ம பிள்ளையை புத்தி சொல்லி வீட்டில் உட்கார வச்சிருக்கலாம். நம்ம பிள்ளை வந்து அவன் எப்படி கெடுக்க முடியும்? அடுத்தவங்களை குற்றப்படுத்த விட்டுட்டு நம்மையும் நம் வீட்டை நம்ம குடும்பத்தை சரிப்படுத்த பார்ப்போம். அதுதான் மேன்மையை கொண்டு வரும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் இருக்கும்போது அலங்கம் இடிந்து கீழே விழும். ஒரு தடை நமக்கு முன்பாக நிற்காது, ஒரு தடையுமே நமக்கு முன்பாக நிற்காது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த எரிகோ இடிந்து விழ காரணம் என்ன பாருங்க. யோசுவா 6:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். பெட்டிக்கு முன்பாக நடந்து போனார்கள். யுத்த சன்னதர்கள் பெட்டிக்கு முன்பாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, ஆண்டுடைய வார்த்தை சுமந்து கொண்டு போன பெட்டிக்கு முன்பாக நடந்து முன்னாலே போய் கொண்டார். முன்னாலே போ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னாலே போகாதே. என்ன வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், பின்னாலே போகாதே, முன்னாலே போ. பின்னாலே போனால் உனக்கு பிரச்சனை. பின்னோக்கி பார்க்காதே. கடந்த காலங்களை யோசித்துக் கொண்டிருக்காதே, கடந்த கால வாழ்க்கையை யோசித்துக் கொண்டிருக்காதே, கடந்த காலங்களை பேசி 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 சோர்ந்து போகாதே. உனக்கு முன்பாக ஒரு கானான் இருக்கிறது, உனக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது, உனக்கு முன்பாக அபிஷேகம் இருக்கிறது, உனக்கு முன்பாக வரங்கள் இருக்கிறது, உனக்கு முன்பாக தரிசனங்கள் இருக்கிறது, உனக்கு முன்பாக ஆத்துமாக்கள் இருக்கிறது, உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ முன்பாக நட, பின்னால போகாத. கைகளை தட்டி அலையில் சொல்ல, பின்மாறி போகாத. பின்மாற்றம் வேண்டாம், முன்னாலே போவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னோக்கி நம்ம நடப்போம். முன்னால் நடக்கும் போதுதான் எரிகோ அலங்கு இடிந்து கீழே விழும். கைகளை தட்டி அலையில் நடந்தா போதும். நம்ம முன்னால நடந்தாலே இடிந்து கீழே விழும். அதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். யாராவது பின்னால போயிட்டு இருந்தா அதை நிறுத்திடுங்க, முன்னால நடப்போம்.
கர்த்தர் நம்மை முன்னோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். முன்னோக்கி நடப்போம், தடைகள்லாம் உடையும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த எரிகோ இடிந்து விழுவதற்கு காரணம் என்ன பாருங்க, வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். யோசுவா சொல்ற அடுத்தது, நீங்க போங்க, உங்க வாயினால சத்தம் போடக்கூடாது, வாயிலிருந்து பேச்சு வரக்கூடாது. நான் சொல்லும் போது நீங்க ஆர்ப்பரிச்சு துதிக்கணும், அப்ப அலங்கு இடிந்து விடும். அது வரையிலும் வாயிலான சும்மா பேசக்கூடாது. நிறைய பேர் எப்படின்னா வாயினால பேசி தான் ஒண்ணு இல்லாம போச்சு. வாய் கர்த்தரை துதிக்கிற வாயை கொண்டு சபிக்கிறது. வாய் பேச்சு, தேவையில்லாத பேச்சு கர்த்தருடைய பிள்ளை பேசுவது. பாருங்க பைபிள் என்ன சொல்லு பாருங்க. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, 6 நாள் நீங்க 6 தடவை சுத்தி வரணும். நான் சொல்ற நாள் வரையிலும் ஒருத்தரும் ஒன்றும் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை நீங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒன்றும் புறப்படக்கூடாது. ஏதாவது புறப்பட்டனா கதை முடிஞ்சு. அதனால நல்ல வாயை காத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாம எதை நீங்கள் பேசாமல் இருந்தாதான் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி எரிகோக்கள் இடிந்து கீழே விழும். கைகளை தட்டி அல்லேலூயா. அநேகர் இன்னும் ஜெபித்து அற்புதம் நடக்காமல் இருக்க காரணம் தன் நாவை காத்து கொள்ளாததான். தன்னுடைய நாவு பொல்லாப்பான ஒரு நாவா இருக்கிறபடினால் அந்த நாவை கொண்டு போய் தேவ சமூகத்திலே மட்டும் பக்தியோடு நின்று ஆண்டவர் கூப்பிடுறத ஆண்டவர் பார்க்கிறார். உன் நாவு, நீ ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண வர, மீதி அத்தனை மணி நேரமும் ரோட்ல வந்தவன்ட்ட போன்ட்ட வீட்டில் வந்தவன்ட்ட எதை உளத்திட்டு இப்ப வந்து என்ன நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறிய. எவ்வளவு இன்றைக்கு உன் நாவினால பாவம் செய்திருக்கிற இந்த நாவை கூட விண்ணப்பம் பண்ணா உனக்கு நான் எப்படி அற்புதம் செய்ய முடியும்னா ஆண்டவர் அனைவருடைய விண்ணப்பத்தை கேட்காம காதடைச்சிட்டு இருக்கு. அதனால தேவையில்லாத பேசுவதை இன்றைக்கு நிறுத்திக்கொள் சகோதரியே. உன் மாமியாரை குறித்து பேசுவது நிறுத்து, உன் குழந்தைகளை பத்தி பேசுவது நிறுத்து, உன் புருஷனை பத்தி பேசுவது நிறுத்து, அடுத்த வீட்டுக்காரனை பத்தி பேசுவது நிறுத்து. உன் கண்ணை மூடு, உன் காதை மூடு, பேசாம உனக்கு தந்த புருஷனுக்காக ஜெபி, உன் பிள்ளைகளை கவனி, அந்த காரியத்தை பார். உன்னை கர்த்தர் மேலோக்கி கொண்டு போவார். கைகளை தட்டி அலையில சொல்ல அல்லேலூயா. சிலருக்கு எப்போ அதான் பிரச்சனை, அவங்க பேசுறாங்க பிரதர், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இது கேட்கணும் அடுத்தவன் பேச்ச. நம்ம ஆண்டவருடைய பேச்சு போதாதா? அவருடைய வசனம் போதாதா? அவருடைய வார்த்தை போதாதா? அவருடைய தரிசனம் நமக்கு போதாதா? ஒரு துன்மார்க்கனுடைய பேச்சு நமக்கு எதுக்கு கேட்கணும்? ஒரு அவிசுவாசியுடைய பேச்சு நம்ம எதுக்கு கேட்கணும்? ஒரு உலகத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிற பேச்சு நமக்கு எதுக்கு கேட்கணும்? நமக்கு அதுக்கு மேல நம்ம கர்த்தர் மட்டும் பேசிட்டு இருக்கிறார்ல, அது நமக்கு போதாதா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பேச்சை நிறுத்துங்க. இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் அலங்கு இடிந்துள்ளாம இருக்க காரணம் உங்க வாய் தான். அது ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. பேசி ஆண்டவர் ஏவறவங்க இன்றைக்கு புரிந்து வாயை நிறுத்தி இருங்க. இன்று முதல் அலங்கு இடிந்து விழுந்து நீங்க முன்னால போறதா பாப்பீங்க. கைகளை தட்டி அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, யோசுவா 6:20 வாசிக்க கேட்போம். யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது எப்படின்னு பாருங்க. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், மகா ஆரவாரத்தோடு கர்த்தரை துதித்தார்கள். அப்பொழுது அலங்கு இடிந்து விழுந்தது. நம்ம ஆரவாரத்தோடு கர்த்தரை துதிக்காத வரையிலும் அலங்கு இடிந்து விழாது. கைகளை தட்டி எழுது. மாம்ச பலத்தினால பிசாசு வச்ச தடை யாரும் உடைக்க முடியாது. சிலர் பிசாசு விரட்டுக்கு செருப்பை சுட்டு பிசாசை விரட்டுவாங்க. கெட்ட வார்த்தை பேசி பிசாசை விரட்டுற ஆட்கள் உண்டு. நம்ம கிராமத்தில் மீன் கழுவுற தண்ணியை தூக்கி ஊற்றி பிசாசு விரட்டுறா. இதெல்லாம் பிசாசு போவாது. சிலர் தகடையெல்லாம் தீ வச்சு கொளுத்துற மாதிரி. அதுக்கு ஆவிக்குரிய பலன் வேணும், அபிஷேகம் வேணும். அதனால தான் பிசாசு துரத்த முடியும். இயேசு சொன்னா, நான் ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துறதுனால தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கு. பிசாசை துரத்துற ஆயுதம் ஆவிக்குரிய பலன் தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தரை துதிக்கும் பொழுது தடைகளை உடைக்கிறார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடுறாங்க. நடுராத்திரி எங்க ஜெயில உட்கார்ந்துட்டு எங்க பாடுறாங்க? சிறைச்சாலையில உட்கார்ந்து
ஜெபம் பண்ணிட்டு துதிச்சு பாடுறாங்க, துதித்து பாடுகிறார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த அனைவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. பாருங்க, துதிச்சாங்க பவுலும் சீலாவும். ஜெயிலு அவ்வளவுதான், அசைஞ்சாச்சு. பவுண்டேஷன்லாம் குலுக்கிட்டாரு, ஜெயில இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. துதிக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. கர்த்தரை துதிக்கிற மனிதனுக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. கைகளை தட்டி ஒண்ணு நிக்காது. கர்த்தரை துதிக்கிற மனுஷனுக்கு முன்பாக எந்த தடை நிக்காதுங்க. கர்த்தரை துதிக்காததான் தடை நிக்குது. நம்ம துதிக்க மாட்டோம்ல, கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ற நமக்கு தெரியாது. ஒரு நன்மையை பெற்றானா உட்கார்ந்து ஜெபம் பண்ண தெரியாது. பெரிய பெரிய விசேஷ கூட்டங்கள் நடத்தும் போது 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தடவை ஒரு கட்டல் உபவாசம் நடத்தினோம். அதாவது வருஷம் தோறும் நம்ம 10-12 வருஷமா நடத்திட்டு இருக்கோம், 14 வருஷமா. அப்ப அந்த கூட்டம் நிறைய ஜெப காரியங்களை ஆயத்தமாக்கி செய்தோம், நிறைய அற்புதங்களை செய்தார். கூட்டம் முடிஞ்ச நான் சொன்னாரு, கூட்டம் நடக்கிறது வரையிலும் எத்தனை நாள் நீ ஸ்தோத்திரம், எத்தனை நாள் மன்றாடி ஜெபிச்ச, இப்ப எவ்வளவு அற்புதம் செய்திருக்கேன், எவ்வளவு மக்களை கொண்டு விடுவிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் ஒழுங்கு பண்ணி நன்றி செலுத்துன்னு சொன்னாரு. கைகளை தட்டி அலையில சொல்ல, அல்லேலூயா. ஸ்தோத்திர கூட்டம் அதுதான், நன்றி செலுத்துன்னு சொன்னாரு. புரியுதா தேவ பிள்ளைகளே? அப்ப துதிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணுமே நிக்காது. சங்கீதம் 34 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சொல்றாரு, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்களாம் கைகளை தட்டி. அதனால தாவீதுக்கு முன்ன வந்த ஒரு பிரச்சனை நிக்கல. அவர் எப்போதும் துதித்து கொண்டிருப்பார். துதிக்கும் போதுதான் எரிகோ இடிந்து விழும். கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிற 2 காரியம். 1, தேவனுடைய படைப்பை பார்த்து தியானித்து துதிங்க. 2வது, உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மை. இதுதான் துதிக்கிறதுக்கு முக்கியமான காரியம். சும்மா துதி வராது. முதல்ல உலகத்தில் இதெல்லாம் படைச்சு இப்படியெல்லாம் உலகத்தை எப்படி இயக்கிட்டு இருக்கிறார், எப்படி மழை பெய்யுது, காற்று எப்படி வருது, மழை எப்படி இருக்குது, செடி எப்படி வளருது, மனுஷன் எப்படி போஷிக்கிறார், பறவைகளை எப்படி போஷிக்கிறார், மிருகங்களை எப்படி போஷிக்கிறார், பூ எவ்வளவு அழகா இருக்கிறது, வாசனை எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திங்க. வானம் எப்படி இருக்கிறது, நட்சத்திரம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் பைபிள் எல்லாம் யோபின் புத்தகத்தை வாசித்த தெரியும், சங்கீதங்களை வாசித்த தெரியும். கர்த்தருடைய படைப்பை குறித்து அதுல அழகா எழுதி இருக்கு, எல்லாம் எழுதி இருக்கு. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இதை நினைச்சு முதல்ல துதிக்கணும். அடுத்த நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற காரியம், ஆபத்துல காத்தது, குழந்தை பாக்கியம் தந்தது, வீட்டை தந்தது, கடன் பிரச்சனை மாத்தினது, தற்கொலை எண்ணத்தை மாத்தினது, புருஷனை ரட்சித்தது, அபிஷேகம் பண்ணது, நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது, இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து துதிச்சா இதுதான் துதி. இதை நினைச்சு நீங்க துதிச்சீங்கன்னா அடுத்த கட்டம் நமக்கு முன்னால போக முடியாம என்ன தடை இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் துதிக்கும் போது மகிமையா இறங்கி வந்து உடை தெரிவா நம்ம முன்னேற்றம் பார்த்து அடுத்த கட்டம் மேல போயிட்டே இருப்போம். கைகளை தட்டியாலே சொல்லுயா. கர்த்தரை துதிக்காதவங்க ஒரு அளவுக்கு மேல போக முடியாது, ஒரு அளவுதான். அதுக்கு மேலே அப்பா இனி ஏற முடியாதப்பா, 5 படி ஏறிட்டு அங்கதான் நிக்கணும். துதிக்கிறவங்க எல்லா படியும் ஏறி முடிப்பாங்க. கைகளை தட்டியாலே, புரிஞ்சுதான் உங்களுக்கு? அதனால எல்லா படியும் ஏறி மேல போய் நின்று பார்க்கணும்னா கர்த்தர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நிறுத்தி நீங்க துதிக்கணும். எளிமை நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போற இன்றைக்கு எரிகோ அலங்கம் இடிந்து விழுகிற ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிற ஒரு நாள். யார் பிள்ளைகளை எங்க நீங்க பால்களை இருக்கிறவங்க எங்க நின்னாலும் சரி, எல்லா இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் நோக்கி பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு நீங்க பாரு, எரிகோவை போன்ற அந்த அலங்கத்தை போல தடையோடு வந்திருக்கலாம். சிஸ்டர் பிரதர், பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த தடை, வேலைக்கு தடை, வியாபாரத்துக்கு தடை, தொழிலுக்கு தடை, விசா பாஸ்போர்ட் எடுக்க தடை, விசாவுக்கு தடை, அரசு வேலைக்கு தடை, எல்லாத்தையும் தடை சந்திச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த தடையை உண்டு பண்ணுகிற அலங்கத்தை இடிக்க போறாரு கர்த்தர் இடிக்க போறாரு. கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தடை இருக்கலாம், பிசினஸ்ல புதிய காரியத்தை செய்ய முடியாம சில தடைகளை சாத்தான் வைத்திருக்கலாம். இன்னைக்கு அந்த அலங்கம் இடிந்து கீழே விழ போகிறது. எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்ட எரிகோவை கர்த்தர் இடித்தார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை முன்பு அடைக்கப்பட்டிருக்கு வாசல்கள். கர்த்தர் இன்றைக்கு இடிந்து கீழே விழ போன நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்கு ஆசாரியர்கள் வேணும், அபிஷேகம் பெற்ற ஊழியத்தோட ஐக்கியம் வேணும். அது இல்லாதவங்க ஐக்கியம் வச்சுக் கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களோடு ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, அதுதான் எரிகோவை இடிந்து கீழே விழ பண்ணும். 2வது உடன்படிக்கை பெட்டி வேணும், வசனம் வேணும், கர்த்தருடைய வார்த்தை வேணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். 3வது எக்காலம் ஊதுகையில்
ஆயத்தமாகணும். ஒரு மனம் வேணும், ஒரு மனத்தை வேணும். அது முன்னோக்கி நடக்கணும், பின்னோக்கி போக கூடாது, பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. முன்னால போனோம், என்ன வந்தாலும் சரி நான் முன்னால போவேன்னு முன்னோக்கி நடக்கணும், முன்னோக்கி நடக்கணும். அதில் தேவையில்லாம பேசிக் கொண்டிருக்க கூடாது. சிலருக்கு ஜெபிப்பதற்கு தடை, அது உடைக்கப்படுகிறது. ஜெபத்துக்கு இருக்கிற தடை மாறுகிறது, பரிசுத்தமாய் வாழ இருக்கிற தடை மாறுகிறது. ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற தடையை கர்த்தர் உடைக்கிறார், அந்த கட்டிகளை அறுக்கிறார். அந்த கட்டில அறுக்கிற வீடுகளிலே ஒரு மனம் உண்டாகிறது, வீடுகளிலே ஒரு மனம், குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். குடும்பங்களை வியாதி விலகுகிறது, பிசாசு விலகி போகிறான். இயேசுவின் நாமத்தில் பிசாசு விலகி போகிறான். நன்றி நன்றி நன்றி.